அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். ரொம்ப டேஸ்டியான, முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் அடுப்பை பற்ற வைக்காமல் ஒரே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். அதை நான் எப்படி செய்வேன்னு உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் கொப்பரை தேங்காய் எடுத்து துருவிக்கிறேன். நார்மல் தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே துருவிட்டு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கடாயில் போட்டு நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறேன். கூடவே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலைக்கு ஈக்குவலான அளவு வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் நான் துருவி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காயில் ஒரு பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் அதோடு சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கிறேன். பேலன்ஸ் அப்படியே தட்டிலே நிறுத்திட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் அப்படியே அதோடு சேர்த்து மாவோட மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த பவுடரை எடுத்து நான் மிச்சம் இருக்கிற இந்த தேங்காய் துருவலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா அழுத்தமாக எடுத்து பிசையும் போது தேங்காவில் இருக்கிற எண்ணெய், இந்த நெய் எல்லாம் ஒன்று கூடி வரும். ஸோ நம்ம வேறு எதுவுமே சேர்க்காமல் அப்படியே உருட்டணும்னாலே நம்மளுக்கு இந்த லட்டு வந்து சூப்பராக உருட்ட வந்துடும். இது நினச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம கொப்பரை தேங்காய் போடுறதுனால கெடவும் கெடாது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.